ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த பயப்படுகிற பயம் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. It is the fear of the Lord lengthens your lifespan. This is the promise of God. It is the fear of the Lord. It is not the vitamin that you are eating. It is not the hygienic foods that you are eating. It is not the nourishments of the food that you are eating to lengthen your life. But it is the fear of the Lord that lengthens your life. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். When you have the fear of the Lord gives you the wisdom how to live in this dangerous world, how to take care of yourself in this corrupted world. That's the wisdom of God we receive when we fear the Lord. When you fear the Lord, the fear of the Lord lengthens your lifespan. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். When you abstain from doing wrong things, you will have the fear of the Lord in your heart. You will not mingle with the wicked people, those who are doing wrong things of this world. இந்த உலகத்துல தீமையை செய்கிற மக்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளாதபடிக்கு, துன்மார்க்கரோடு கூட இணைந்து கொள்ளாதபடிக்கு அவர்களை விட்டு விலகுவதும் அந்த தீமையை வெறுப்பதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். When you fear the Lord, when you have the fear of the Lord, you will always hate evil things of the world. That is the fear of the Lord. When you do not mingle with the people, those who do not fear God, automatically you will mingle with the people, those who fear the Lord. தீமையை விட்டு விலக வேண்டும். யூதாஸ் என்ன செய்தான்? அவன் பரிசேயர்களோடும் சதிசேயர்களோடும் சேர்ந்து ஆண்டவரை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தான். அதனால அவன் சீக்கிரமாக நாஞ்சு கொண்டு செத்தான். We read in the Bible about Judas Iscariot. He hung himself because he betrayed our Lord Jesus Christ with the company of the Pharisees and the Sadducees. So his life was shortened. That is the way the life of the wicked people is going to be. So we should not company with the wicked people, but we should have the fear of the Lord. நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கரோடு கூட நாம் சேர்ந்து செயல்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் ஆயுசு நாட்களை நமக்கு கூட்டுவார். எலியாவுக்கு கர்த்தருடைய பயம் இருந்தது. அதனால யேசபேலோ ஆகாபோ அவனை கொலை செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். We read in 1 Kings chapter 18 verse 12, Elijah was a man full of the fear of the Lord. That is why even the king Ahab or Jezebel could not kill Elijah, and God protected Elijah. So we always have to have the fear of the Lord that lengthens our lifespan. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வாழ்ந்து உமக்கென்று
பயப்படுகிற பிள்ளைகளாக எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் துன்மார்க்கரோடு கூட நாங்கள் இணைந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.